வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி பச்சைப்பயிறு சிறுகீரை மசியல் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம கீரை மசியலுக்கு பருப்பு சேர்த்து பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பச்சைப்பயிறு சேர்த்து நான் கீரை மசியல் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதம் சப்பாத்தி இது ரெண்டுத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை செய்யறதுக்கு நான் 200 கிராம் பச்சைப்பயிறு எடுத்து 6 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க, நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இந்த அளவுக்கு சேர்த்தது இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள். இப்போ காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்ல காரமான பச்சை மிளகாய், அதனால் நான் 4 சேர்த்துக்கிறேன். இப்போ 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெலிசாக நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இப்போ 1/2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்றேன். இப்போ மீடியம் சைஸில் 2 தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அதிக விசில் விடாதீங்க, இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சிறுக்கிற ஒரு கட்டி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சு விட்டுங்க. இப்போ தண்ணி எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் அப்படியே மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ ரொம்ப நிறைய மசிச்சிடாதீங்க, குழஞ்ச மாதிரி ஆகிடும். லைட்டாக மசிச்சு விட்டுங்க பாருங்கள். இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கீரை சேர்த்துடலாம். இப்போ கீரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கீரை நல்லா சுருண்டு வதங்கி வரும் பாருங்கள். இப்போ நம்ம பச்சை பயிர் கடை சொல்ல தண்ணி வடித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணி இந்த இடத்துல சேர்த்துங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இப்போ கீரை பாருங்கள் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ தாங்க நம்ம உப்பு சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கீரை கலர் மாறிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாத ரொம்ப கட்டியாக இல்லாத கரெக்டாக இருக்குது. நம்ம பச்சை பயிர் சேர்த்ததுனால இது ஆற இன்னும் நல்லா திக்காக வரும். இப்போ பச்சை பயிர் மசியல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாய் உள்ளே இருக்கிற விதை நீக்கிட்டு சேர்த்துங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நான் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்த்துங்க. இப்போ பாருங்கள் இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கி வரட்டும். அப்போ தான் இந்த கீரை மசியல் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ இது ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம கீரை மசியலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சேர்க்க சொல்ல நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் வதக்கி சேர்த்துருக்கோம். இப்போ இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம பச்சை பயிறு கீரை மசியல் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூடவே இந்த வாழைப்பூ புட்டு வச்சு சாப்பிட சொல்ல இந்த 2 காம்போவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த வாழைப்பூ புட்டு லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கு வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்க. இந்த பச்சைப்பயிறு கீரை மசியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.